ஹலோ வீவர்ஸ், ரொம்ப சிம்பிளான பன்னீர் கிரேவி வாங்க பார்க்கலாம். ரொம்ப வதக்கி அரைச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக அரைச்சமா போட்டோமா வதங்கினோமா இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் பன்னீர் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு க்யூப் பண்ணி வச்சுங்க. மிக்ஸி ஜாரில் என்ன நான் போடுறேன்னா வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். பெருசாகவே அரைஞ்சிங்க. ரொம்ப சாப் பண்ணி அரையணும்னு இல்லை. இது காரத்துக்கு என்ன போடணுன்னா நான் என்ன பண்ணுறேன், காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நார்மல் சில்லி வேணால் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். காரம் இருக்காது, பட் கலர் மட்டும் தான் கொடுக்கும். தேவைக்கு காரம் நம்ம இந்த மிளகாத்தூள் போடுறோம் பார்த்திங்களா, இது மட்டும்தான். நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். பன்னீரில் கொஞ்சம் உப்பு இருக்கும். வெறும் கிரேவிக்கான உப்பு மட்டும்தான். இதை நல்லா நைஸ் பீஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேனில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அரைச்சதை அப்படியே போட்டுக்கலாம். எந்த தாளிப்பும் தேவையில்லை இதுக்கு. நீங்கள் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நல்லா அந்த மசாலா கொதித்து திக்காக வரணும். நான் இதுக்கு என்ன பன்னீர் கிரேவி எதுக்கு செய்கிறேன்னா, நான் நானுக்காக தான் செஞ்சேன். இந்த நானோட வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பன்னீர் கிரேவினா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி செய்யுங்க. நான் போடுற மாதிரியே இதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடையில் விற்கிற டேஸ்ட் போலவே இருக்கும். நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் விற்கல அதே டேஸ்ட் போல் இருக்கும். இப்போ அரைச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். கொதித்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு பால், காசின பால் ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றுனதும் நல்லா கொதி வரணும். அதுவும் கொஞ்சம் திக்காக வந்த பிறகு அப்புறம் நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இந்த சலசலன்னு கொதிக்கும் போது மேலே ஒரு தண்ணி மாதிரி லேயர் வரும். அந்த லேயர் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஸ்லோ வச்சு கொதிக்க வைங்க. இப்போ நான் பன்னீர் க்யூப்பாக போட்டுக்கிறேன். பன்னீரை வறுக்கணும்னு இல்லை, பன்னீரை சுடு தண்ணியில் போடணும்னு இல்லை. நீங்கள் நார்மல் பன்னீரை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் சில்னஸ் போகட்டும்னுட்டு க்யூப் பண்ணிவிட்டு உடனே போட்டுக்க வேண்டியதான். இப்போ போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளற வேணாம், ஸ்லோ வச்சுருங்க. ஸ்லோ வச்சுட்டு அந்த பன்னீர் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட மர்ஜ் ஆகி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி திக்காகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி போதுன்றதுனால இந்த மாதிரி விட்டுட்டேன். இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சிம்பிளான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.